உன்னதராம் தேவாதி தேவனுடைய கிருபையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அரவணைப்பும் ஆவியானுடைய தொடுதலும் உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை இந்த நாளிலே பலப்படுத்துவதாக. ஆசீர்வாதமும் ரட்சிப்பும் உங்களுக்காக காத்திருக்கிறது. தேவனை தேடும் போதெல்லாம் உங்கள் மேலது அபிஷேகமாய் இறங்கி வரும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை பாருங்கள். பரிசுத்த ஆவியான தேவன் ஒவ்வொரு விசுவாசம் உள்ள பிள்ளைகளுக்கும் உலகமெங்கும் இன்றைக்கும் அவர் சொல்லும் செய்தி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இது எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம்! பாவ இருள் சூழ்ந்த இந்த உலகத்தின் மேல் சர்வலோகத்தை உண்டாக்கிய கர்த்தராகிய தேவன், ஒளியின் கடவுள், அக்கினியின் கடவுள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஒளியாய் இந்த பூமியின் மேல் அவர் இறங்கி வந்தார். ஆகவேதான் இந்த வேதம் நமக்கு இப்படி போதிக்கிறது, நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும், கர்த்தருடைய ஒளி உன்மேல் வந்தது என்று சொல்லி. ஆமென். அன்பானவர்களே, நாம் எல்லோரும் ஒரு காலத்தில் பாவ இருளில் இருளாய் இருந்தவர்கள். நம்மையெல்லாம் பிரகாசி வைக்கும் ஒளி தீபங்களாக மாற்றவே இயேசு கிறிஸ்து எனும் அந்த பரலோக ஒளி இந்த உலகத்துக்கு வந்தது. யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த உலகத்துக்கு வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று வேதம் சொல்லுகிறது. எந்த மனுஷனையும். ஆமென். அன்பானவர்களே, மோசே பிரகாசம் அடைந்தார் தேவ ஒளியினாலே. யோவான் ஸ்நானகன் பிரகாசமாக இருந்தார் தேவ ஒளியினாலே. ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்களும் பிரகாசமாக இருந்தார்கள். இந்தியாவெங்கும் 1000 ஆண்டுகளாக பாவ இருள் இருந்தது, சாப இருள் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து எனும் ஒளியை 1000 பரிசுத்தவான்கள் மிஷனரிகளாக ஆண்டவராக இயேசுவை இந்தியாவுக்கு கொண்டு வந்தார்கள். அதனுடைய விளைவு சாப பிசாசுகள் ஒழிந்தது, பாவ பிசாசுகள் ஒழிந்தது. கோடி கோடியான மக்கள் இயேசு கிறிஸ்து என மெய் தெய்வத்தை அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஆமென். அன்பானவர்களே, 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் சொல்கிறது, உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லி. தேவன் ஒளியானவர், அவருடைய வார்த்தையும் ஒளியானது. அந்த ஒளியனோ வார்த்தையை ஆராய்கிற, ஏற்றுக்கொள்கிற, விசுவாசிக்கிற, வாசிக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆத்துமாவிலும் இயேசு என்னும் தீப ஒளி இறங்கி வரும். நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள், தேவனுக்கு மகிமையாக. அர்ப்பணிப்போமா? அன்புள்ள தேவனே, பாவ இருள் சூழ்ந்த ஒவ்வொருவரையும் பிரகாசிக்கிற ஒளிகளாக மாற்ற பரலோகத்தின் ஒளியாம் எங்கள் ஆண்டவராக இயேசுவே இந்த உலகத்துக்கு வந்தீரே, உமக்கு கோடி நன்றி. ஆகவே இயேசு என்னும் ஒளியை தேடக்கூடிய எந்த மகனும் மகளும் மற்ற ஜாதி ஜனங்களுக்கெல்லாம் எழும்பி பிரகாசம் கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். பாவ இருள் சூழ்ந்த எங்கள் இந்தியாவில் இயேசு என்னும் ஒளியை இந்திய ஜனங்களுக்கு காட்ட ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு ஊழியக்காரனையும் பிரகாசிக்க வைத்தருளும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.